வணக்கம். குளோரியானி, நாம் தமிழர் கட்சி. அதாவது தரமாக பேச தெரியாத தற்குறிகளை கொண்டு மீடியாவில் வச்சா தரங்கட்டத்தனமாக தான் போகும் அப்படிங்கிறதுக்கு தான் சில எக்ஸாம்பிள் நம்ம உதாரணங்கள் வந்து இப்போ காணொலியில் பார்க்க முடியுது. ஒரு அந்த தாவேக்கா தற்குறியை வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. அதே கரூர் சம்பவத்துக்கான விவாதம் தான். அதுல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்னவோ, உச்ச நீதிமன்றத்துல விவாதம் நடந்ததே பெரிய தீர்ப்பா கிடைச்ச மாதிரி வானத்துக்கும் பூமிக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் நிலாவுக்குமா குதிச்சிட்டு இருக்காங்க இந்த வாழ இருந்த கூட்டம். அப்ப அந்த விவாத இதுல பாத்தீங்கன்னா நம்முடைய நாம் தமிழர் கட்சி சார்பாக தம்பி இடும்பாவனம் கார்த்திக் வந்து கலந்துகிட்டு இருக்காப்புல. யாருக்கிட்ட வாயை கொடுத்து மாற்றோங்கிறது தெரியாமலே உட்கார்ந்து தெரிஞ்சுக்கிட்டே வந்து வீராவேசம் பேசினா என்ன ஆகுங்கிறது அந்த காணொலி வந்து தெளிவா காட்டுது. அதுல பாத்தீங்கன்னா இந்த தாவேக்கா தலைதெரிச்சான் கூட்டம் எப்படி அந்த கூட்டத்திலேயும் தலைதெரிச்சு ஆடுமோ அதே மாதிரிதான் ஒரு பொது வெளியில ஒரு ஊடகத்துல பேசும் போது எதுக்கு கத்தணும்னு கூட தெரியல, எதுக்கு உணர்ச்சி வசப்பட்டு பேசணும், எதுக்கு கோபமா பேசணும்னு தெரியல. கோபங்கிறது வேணும். இப்ப நாம் தமிழர் கட்சி தரமா பேசும், கருத்துக்களை எடுத்து வைக்கும். அதே நேரத்துல எங்க கோபத்தை வெளிப்படுத்தணுமோ அங்க கோபத்தை குரலை உயர்த்தி வார்த்தைகளா அப்படி என்ன சொல்றது காந்த கற்களா வீசுற மாதிரியும் வீசும். ஏன்னா எங்க கோவப்படணுமோ அங்க கோவப்படணும், எங்க சாந்தமா பேசணுமோ அங்க சாந்தமா பேசணும், எங்க கொஞ்சம் நாசுக்கா பேசணுமோ நாசுக்கா பேசணும், எங்க கொஞ்சம் நகைச்சுவையோட கூடிய ஒரு சிந்தனையை ஊட்டக்கூடிய பேச்சுகளை போடணுமோ அதை போடணும், மக்கள் உணர்வுகளை மதிச்சு எங்க பேசணுமோ அங்க பேசணும். அப்படி அதைதான் இடம் பொருள் ஏவல் அப்படிம்பாங்க. நம்முடைய ஒவ்வொரு பேச்சும் நம்முடைய செயல்பாடும் நடவடிக்கைகளும் இடம் பொருள் ஏவல் சார்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது. இதுல இடம் பார்த்தும் பேச தெரியாது இந்த தலைத்தெரிச்சாங்கூட்டத்துக்கு, பொருள் பார்த்தும் பேச தெரியாது, பொருளற்று தான் பேசுவாங்க. ஏவல் என்ன வேலை செய்யணும், எதுக்காக எந்த நோக்கத்துக்காக நாம இதை பேசுறோம் எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அப்படியே ஒரு ரசிக மோகத்திலையும் நடிக மோகத்திலையும் சினிமா பைத்தியத்திலையும் உழன்று வாழ்கின்ற ஒரு பைத்தியக்கார கூட்டம் அப்படிங்கிறனால இதுகளெல்லாம் கூப்பிட்டு நீங்க வந்து நியூஸ் 7லயோ இல்ல பெரிய பெரிய முக்கியமான ஊடகங்கள்ல பேசும்போது அந்த ஊடகங்களுக்கான மரியாதையும் பேருது. ஏற்கனவே ஆளுங்கட்சிகளாக இருந்த அதிமுக திமுக எல்லாத்தையும் அவங்கவுங்க ஆட்சி காலத்துல தூக்கி பிடிச்சு அவங்களுடைய எச்சை காசுகளுக்காக அவங்களைய பெரிய பெரிய இன்னும் நல்லாட்சி கொடுக்குற மாதிரி ஒன்ன காட்டியே பேரக்கு எடுத்துக்கிட்ட ஊடகங்கள் தான் இந்த முக்கியமான அனைத்து ஊடகங்களும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தரமே இட்டு கூச்சல் போடுகின்ற இந்த தலைத்தெரிச்சான் கூட்டத்தையும் கூப்பிட்டு பேசும்போது ஒரு மாதிரி ஆயிருது. இதுக்கு வந்து சமூக ஊடகங்கள்ல பேசுற ஒரு சிலரோட 5-6 பதிவுகளை பார்த்துட்டு போயிட்டாலே நமக்கு வந்து உலக நடப்பு தெரிஞ்சிரும்ப்பா. இந்த முக்கிய ஊடகங்கள் வந்து குப்பையில இல்ல சாக்கடையில போட வேண்டிய ஒரு ஊடகங்கள் தான் அப்படிங்கிறது தான் நமக்கு தோணுது. பாத்தீங்கன்னா ஆனா இந்த நியூஸ் 7 பொறுத்த வரைக்கும் நெறியாளர் நல்லா தான் கேள்வி கேட்கிறாரு, சரியாதான் கேள்வி கேட்கிறாரு. வெகுஜன மக்கள்ல அதாவது நல்ல நடுநிலையா யோசிக்கின்ற நல்ல மனசாட்சியுடைய மக்கள் என்னென்ன கேள்விகள் கரூர் விவகாரத்துல வச்சிருக்காங்களோ அந்த கேள்விகளை தான் கேட்கணும். அதுக்கு அவரை பாராட்ட வேண்டியதுதான். கேட்கும்போது இந்த தலைத்தெரிச்சான் கூட்டம் தலைத்தெரிச்சுதான் பேசுது. எங்களை பேச விடுங்கிறது அவர் பேச விடுறாரு. இவங்க தப்பா பேசுறதுனாலதான் குறுக்கீடு பண்றாரு. ஒரு பேச விட்டுட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆள் இஷ்டத்துக்கு பேசுனா நாம அதை எப்படி மறுக்காம இருக்க முடியும்? இஷ்டத்துக்கு பேசும்போது குறுக்கீடு பண்ணலனா, குறுக்கு கேள்விகள் கேட்கலனா, இல்ல வந்து பதில் இல்லங்க தப்பு இதுன்னு சுட்டி காட்டலனா அந்த பேசுற தருதலை கூட்டம் நம்ம பேசுறது சரின்னுல போயிரும். அப்புறம் வந்து அது எல்லாமே சரியா பேசுறதுனாலதான் நெறியாளர் அமைதியாகி விட்டார், சரியாக தாவேக்கா வந்து குறிவைத்து பேசியதால் நாம் தமிழர் கட்சி அடங்கி போனதுன்னு அப்படியே மாத்தில வந்துரும். அதனால உண்மையிலே ஒரு நெறியாளரோ இல்ல சக பேச்சாளர்களோ ஒரு ஆள் பேசும்போது தவறா பதியப்படும் போது குறுக்கீடு செய்யணும், குறுக்கு கேள்வி கேட்கணும். அவங்க தவறா சொல்றத சுட்டி காட்டி அவங்கள உணர வைக்கலன்னா பேசுறது எல்லாமே சரின்னு ஆகி போயிரும். இந்த தாவேக்கா தற்குறி வந்து இஷ்டத்துக்கு கத்திக்கிட்டே இருக்கு. நாங்க எதுக்கு மீடியால நீங்க அவரு நெறியாளர் கேட்கிறாரு, இவ்வளவு பெரிய கோர சம்பவம் நடந்திருக்கு, 41 உயிர்கள் பலியாயிருக்கு அப்படிங்கும் போது உங்களுடைய தலைவர் வந்து மீடியால பேசாம போயிட்டாரு, மீடியா திரும்ப கேட்கவும் திரும்பி கூட பார்க்காம ஓடிட்டாரு. அதே மாதிரி மௌனம் காத்துக்கிட்டு ஒரு காணொலியில ஒரு சுரத்தே இல்லாம பேசி விட்டுட்டாரு. அப்போ வந்து எல்லாருமே இந்த சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வந்த பிறகு, இந்த சுப்ரீம் கோர்ட் விவாதம்னு ஒண்ணு வந்த பிறகுதானே வெளியில தலையை காட்டுறீங்க, இவ்வளவு நாள் எங்க மறைஞ்சிருந்தீங்க அப்படின்னு சரியா கேட்கிறாரு. அதுக்கு வந்து நாங்க எதுக்குங்க மீடியாட்ட பேசணும், நாங்க எதுக்குங்க மீடியா கிட்ட வந்து சொல்லணும், நாங்க எதுக்குங்க அந்த ஒரு மீடியால பேசி ஒரு ஆதரவு வலையை நாங்க தேடிக்கணும், நாங்க எதுக்குங்க அரசியல் பண்ணணும். ரொம்ப புத்திசாலியாம பேசுறாங்க. இன்னும் எந்த இதுக்கடா வந்து இப்போ வந்து நியூஸ் 7 மீடியால வந்து உட்கார்ந்துருக்க,
உங்களுக்கு தான் மீடியால பேசுறது பிடிக்காது, மீடியால பேசி ஆதரவு வாங்கிக்கிறது பிடிக்காது, மீடியால பேசி உங்களுக்கு அனுதாப அலை வாங்குறதுல துளி கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க வந்து மீடியாலாம் நாங்க வந்து அரசியல் பண்ற ஆள் இல்ல, நாங்க பெரிய விவேகிகளாக்கும், நாங்க பெரிய ஞான சூரியங்களாக்கும் சொல்ற நீ இப்ப எதுக்கு இந்த விவாதத்துல வந்து மீடியால உட்காந்து பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மீடியால பேசினா பெரிய தப்பா? மீடியால பேசணும், சரியா பேசணும். சரி, நீங்க வந்து ரொம்ப நல்லவங்க, மீடியாலாம் நீங்க வர மாட்டீங்க. 63க்கு மேற்பட்ட தனிப்பட்ட ட்ரோன், உங்க தலைவரால ஏற்பாடு பண்ணப்பட்ட தனிப்பட்ட ட்ரோனு, முக்கிய ஊடகங்கள் அதுகளும் அவங்க பங்குக்கு ட்ரோன்களை விட்டுருக்காங்க. அத்தனை முக்கிய ஊடகங்களின் கேமராக்களும் கேமரா மேன்களும் அங்கதான் இருக்காங்க. போதாத குறைக்கு உங்க சார்புல, உங்க தொண்டர்கள் சார்புல, உங்களுடைய தலைத்தறிச்சான் கூட்டம் சார்புல அத்தனை கேமராக்கள், வீடியோக்கள், செல்போன் இதுகள் இருந்து பரப்புரை பண்ற நீங்க மீடியாவை விரும்பல, நீங்க லைம் லைட்டை விரும்பல. இத்தனை ட்ரோன்களை பறக்க விட்டு பாத்தியா என் கூட்டத்தை, பாத்தியா என் கெத்த, நான் யாரு தெரியுமான்னு நீங்க காட்டுறதுக்காக இத்தனையும் பறக்க விட்டு கேமரா மனித தலைகளுக்கு சமமா கேமரா தலைகள், கேமரா ட்ரோன்களை பறக்க விட்ட நீங்க மீடியா கவரேஜை விரும்பல, அந்த ஊடக கவர்ச்சியை நீங்க விரும்பல. இதை நாங்க நம்பணும். முழுக்க முழுக்க ஊடக கவர்ச்சிக்காக பண்ணி இந்த கூட்டத்தை கூட்டி கொலகார வேலையை செஞ்சதுதான் இந்த கூட்டம், இந்த அரசு, இந்த கட்சி. முழுக்க முழுக்க தான் மேல ஊடக வெளிச்சம் வரணும், தன்னுடைய பரப்புரை பெரிதா பேசப்படணும். இங்க வந்து ஆளும் கட்சியோட பையன் உதயநிதி எல்லாம் பெரிய ஸ்டாரும் கிடையாது, பெரிய கட்சியோட வம்சமும் கிடையாது. எனக்கு வந்து சமமா மக்கள் வெள்ளம் வந்து யாருக்குமே வந்திருக்காதுன்னு ஊடக வெளிச்சம் உங்களுக்கு தேவை. ஊடக வெளிச்சத்துக்கு இதெல்லாம் வரணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி நீங்க பண்ண இந்த நடவடிக்கையாலதான் இத்தனை உயிர் பலிகளும் நிகழ்ந்திருக்கு. ஆனா இந்த தற்கொலை வந்து என்ன சொல்லுது, நாங்க ஊடக வெளிச்சத்தை விரும்பல, நாங்க வந்து எதுக்குங்க மீடியால வந்து உட்கார்ந்து, நீ எதுக்குடா ஃபர்ஸ்ட் வந்து உட்கார்ந்து. அப்ப இப்போ 16 நாள் 20 நாள் கழிச்சு உச்ச நீதிமன்றத்துல உங்களுக்கு தீர்ப்பே இன்னும் கிடைக்கல. என்னவோ சிபிஐ விசாரணை வச்ச உடனே எப்படியாவது மோடி அவர் அப்படியே தாமரைக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆசையில வந்து உட்கார்ந்து இப்ப வந்து நீ மீடியால வந்து உட்கார்ந்துட்டு நாங்க ஏன் மீடியாவுக்கு வரணுங்கிற, வராத. இனிமே எந்த மீடியாவுக்கும் போகாதீங்க. மானோ ரோசோ நீங்க சொன்ன வார்த்தைக்கு உண்மையா இருந்தா சோத்துல உப்பு போட்டு சாப்பிட்டா இனிமே நீங்க யாரும் இந்த கட்சியை சார்ந்து யாரும் இனிமே மீடியாவுக்கு போகாதீங்க, பேசாதீங்க. பேசவும் தெரியல, இதுக்கடையில நாங்க எங்களுக்கு ஊடக வெளிச்சம் வேண்டான்னு வேற பொய்யா புளிகிட்டு தெரியுது புழுகுனி கூட்டம். இதுக்கடையில சரி, அப்ப நெறியாளர் இன்னொரு கேள்வி கேட்கிறாரு, நீங்க வந்து எந்த ஊடகங்கள்லயும் பேச வேண்டாங்க, எந்த ஒரு ஊடகங்களுக்கும் வந்து நீங்க பேட்டியெல்லாம் கொடுக்க வேண்டாங்க, உங்களுடைய சொந்தமா நீங்க ஒரு காணொலிகள் பொறுப்பாளர்களோ போட்டிருக்க வேண்டியதான. அதான் விஜய் போட்டாரே, விஜய் போட்டது நாடகம், அது வந்து தார்மீக பொறுப்பேற்று போடல. இதுக்கு நான் பொறுப்பு, இந்த குடும்பங்களுக்கு நான் ஆதரவா இருப்பேன்லாம் போடல. அப்பவும் சிஎம் சார் அப்படின்னு சொல்லி பஞ்சு டைலாக் சினிமாக்கு பேசுற ஆளுதான் அந்த ஆளு. அதனால அந்த காணொலி எல்லாம் தூக்கிட்டு வர வேண்டாம். அந்த காணொலியில தான் முழு வேஷமும் கலைஞ்சது, முழு வேஷம். மக்கள் மேல இந்த ஆளுக்கு துளி கூட அக்கறை இல்லைங்கிறத காட்டின இதயமே இல்லாத மனுஷன் இந்த ஆளு. இப்பவும் சினிமா ஷூட்டிங் நடக்கிறதா நினைச்சு சினிமா டைலாக் பேசிட்டு தெரியுதுன்ட்டு தெரிஞ்ச கனப்பொழுது எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த காணொலி தான். நீங்க அப்படி நீங்க அதுக்கு பொறுப்பேற்று போட்டிருந்தா பரவாயில்ல. ஆமா, இது முழுக்க முழுக்க என்னுடைய தவறும் இருக்கலாம், நான் நான் இவ்வளவு நடக்கும்னு எதிர்பார்க்கல, இது கைமீறி போயிடுச்சு, இதுக்கு நான் வந்து மானசீகமா பொறுப்பேற்கிறேன், இதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள்ல நடந்திருந்தா எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் தார்மீக பொறுப்பு ஏற்பாங்க. சரி, அப்படியா ஏமா தப்பு இருந்துச்சுன்னா இது மாதிரி பசி கொடுமையிலையும் வெயில் கொடுமையிலையும் தண்ணீர் கொடுமையிலையும் நிப்பாட்டி உள் இன்டென்ஷனோட ஊடக வெளிச்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் என்ன சொல்றது, நாடகத்தனமான போலித்தனமான ஒரு நோக்கத்தோடு இப்படி எல்லாம் கூட்டி வச்சிருந்து அப்போ இப்படி இழப்புகள் நேரிட்டு இருந்து, அதாவது அலட்சியமா இருந்து இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்பட்டு இருந்தா மனசாட்சி படி அவர் மன்னிப்பு கேட்டிருப்பாரு. இதுக்கு நான் பொறுப்பேற்கிறேன், எனக்கு தெரிஞ்சு அண்ணனா இருந்தா சரிப்பா இதுக்கு சட்ட நடவடிக்கை என் மேல எடுங்க, என் பொறுப்பாளர்கள் மீதும் என் மேல எடுங்கன்னு கூட சொல்லியிருப்பாரு. ஏன்னா 250 கிட்டத்தட்ட வழக்குகள் வாங்கியிருக்காரு, 4-5 முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு, 6 மாசம் 7 மாசம் கணக்குல தனிமை சிறையில எல்லாம் இருந்திருக்காரு. எதுக்கு? மக்கள் நலனுக்காக பேசி, எந்த இழப்புக்காகவும் யாரையோ வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி அடிச்சுட்டாரு, அரசியல் கொலை பண்ணிட்டாரு, அரசியல் படுகொலை பண்ணிட்டாரு அப்படிங்கிறதுக்காக எல்லாம் கிடையாது. முழுக்க முழுக்க மக்கள் பிரச்சனைக்காக பேசிய வார்த்தைகளுக்காக பண்ணிய ஆர்ப்பாட்டங்களுக்காக வழக்கு வாங்கி ஜெயில போய் உட்கார்ந்துட்டு இருந்தவரு இப்படி ஒரு கைமீறிய சம்பவம் நடந்திருந்தா அவர் அதுக்கு பொறுப்பேற்று இதுக்கான தண்டனை தாங்கன்னு கூட பெருந்தன்மையா கேட்டிருப்பாரு. எனக்கெல்லாம் இதுல எந்த மாற்றமும் கிடையாது, 100% 100 அப்படிதான் அவர் பண்ணியிருப்பாரு. ஆனா
கைதுக்கு பயந்து காவல்துறை உங்களுக்கு வந்து இங்க இருக்காதீங்க, தப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓடுன அரகுர சிங்கம், பயந்தாங்கொழி சிங்கம் தான் இந்த ஆளு. அடுத்தது வந்து நீங்க காவல்துறை வரண்டான்னு சொல்லும், காவல்துறை இதை சாதகமா பயன்படுத்தி ஆளுங்கட்சிக்கு நல்ல பேரு வரணும், விஜய் ஓடிட்டாருன்னு காட்டணும்னு தான் அவங்க உங்களை வரவிட மாட்டாங்க. நீங்க என்ன பண்ணணும், கண்டிப்பா அந்த நெருக்கடியில போக முடியாது, அது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா அந்த ஏரியால எங்கேயாவது இருந்திருக்கணும். அதை சுற்றிய வட்டாரத்துல என்ன நடக்குது என்னாச்சுன்னு கையை பசஞ்சுக்கிட்டு இந்த உண்மையிலே மனைவியை நேசிச்ச கணவன் பிரசவத்துக்கு வந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவனுக்கு பிரசவம் ஆகுற மாதிரி பூனைக்குட்டி மாதிரி கையை பசஞ்சிட்டு நிப்பான் பாருங்க, அது மாதிரி நிக்கணும். என்னாச்சோ என்ன அதோட அந்த பதப்பதப்பில நின்று. நீங்க காவல்துறை உங்களை வச்சு ஒரு கேம் ஆடணும்னு நினைச்சு உங்களை போக சொல்லிச்சுன்னா நீங்க கொஞ்சம் கூட யோசிக்காம தப்பிச்சம்பளச்சோன்னு ஓடி போய் உள்ள உட்கார்ந்தீங்க பாருங்க. பனையூர்ல உட்காந்துக்கிட்டு ஒரு டயலாக் போட்டு பஞ்சு டயலாக் போட்டு ஒரு காணொலி போட்டீங்க பாருங்க, அதுலதான் உங்க வேடம் கலைஞ்ச நேரம். அடுத்தது பாத்தீங்கன்னா நான் இப்போ நெறியாளராவது என்ன கேட்கிறாரு, நீங்க ஊடகத்துல பேச வேண்டாம், நீங்க ஒரு தனியா ஒரு காணொலிகள் உங்க பொறுப்பாளர்கள் போட்டு விட வேண்டியதானே, அதுக்கு இல்லாம போய் மறைஞ்சிட்டீங்களே ஒளிஞ்சு. இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணைக்கு ஓகே சொல்ல பிறகு நீங்க வெளியில வாரீங்களா, அது வரைக்கும் நீங்க மறைஞ்சுதானே இருந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. நான் என்ன கேட்கிறேன், சரி நீங்க மீடியால வரவே மாட்டீங்க, இப்ப கூட நீங்க மீடியால வராம வானுலோகத்துல இருந்து பேசுறீங்க, சரி உங்களால வந்து ஊடகத்துல வந்து பேசியிருந்தா எந்த தீர்வும் கிடைச்சிருக்காது, சுப்ரீம் கோர்ட் ஒண்ணுதான் உங்களுக்கு தீர்வு வாங்கி தரக்கூடிய இடம் அப்படின்னு வச்சுப்போம். நீங்க கட்சியோட லெட்டர் பேட் எதுக்கு இருக்கு, கட்சியோட அதாவது அறிக்கைகள் வெளியிடக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் எந்த அமைப்பா இருந்தாலும் தன்னுடைய செயல்பாடுகளை வெளி உலகுக்கு காட்ட, தன் மீதான அவதூறுகளுக்கோ இல்ல தன் மீதான வைக்கப்படும் விமர்சனங்களுக்கோ தன்னிலை விளக்கம் கொடுக்க எது வழியா பேசும், தன்னுடைய லெட்டர் பேட், தன்னுடைய கட்சியின் லெட்டர் பேட் மூலமா தான் அது வெளிப்படுத்தும். நீங்க மீடியால எல்லாம் பேச வேண்டாம், ஏன் செல்போன்ல காணொலி எடுத்து கூட போட வேண்டாம். ஏன் இந்த நடிகர், இந்த கட்சி தலைவர், தாவேகா கட்சி தலைவரான அந்த நடிகர் தன்னுடைய லெட்டர் பேட்ல ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்க கூடாது, இதுதான் நடந்துச்சு, எனக்கு எந்த உள்நோக்கமும் கிடையாது, நான் வந்து பரப்புரை செய்யணும்னு தான் வந்தேன், சில பல காரணங்களால வந்து அது வந்து தாமதமாச்சு, இந்த கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாம திணறத பார்க்க முடியுது, இந்த பசி, இந்த வெயில் மயக்கம், இந்த தண்ணீர் பற்றாக்குறை, இவங்களை வந்து நான் நெறிமுறைப்படுத்தாததுக்கு எல்லாமே நானும் ஒரு வகையில காரணமா அமைஞ்சிட்டேன், இதுக்கு நான் தார்மீக பொறுப்பேற்கிறேன், இதுமேல் இதை நடக்காம நான் பாத்துக்கிறேன், கண்டிப்பா என்னுடைய தொண்டர்களுக்கு வந்து உரிய ஆலோசனைகள் அறிவுரைகள் வழங்கி நான் நெறிமுறைப்படுத்துவேன், இனி ஒரு காலத்துல இப்படி போன்ற கொடும் சம்பவங்கள் நேராது. இதுல வந்து ஒருவேளை உங்களுக்கு ஆளுங்கட்சி மேல ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா அதையும் போட்டு இதுல வந்து இந்த சம்பவங்களை ஆளுங்கட்சி வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறதோ என்ற சந்தேகமும் எனக்கு இருக்கு, இந்த ரீதியிலேயே நான் வந்து விசாரணை கோருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுற்றறிக்கை மட்டும் போட்டா போதுமே, அது வெளியிட்டா போதுமே. அதுக்குதான் கட்சி வந்து தன்னை நிலைநிறுத்தவும் தன்னை வெளிப்படுத்தவும் ஊடகத்துக்கு தான் போகணும்னு கிடையாது, தன்னுடைய சொந்த லெட்டர் பேட்ல அறிக்கையை விட்டா போச்சே. அத கூட எழுதி தரதுக்கு ஆள் இல்லாம எல்லாரும் ஒவ்வொரு பொந்துக்குள்ள போய் ஒளிஞ்சு இருந்துகிட்டு, இப்போ அது ஜான் ஆரோக்கியசாமி வந்தாதான் அதை எழுதி தருவாப்ல, அவரும் மறைஞ்சுக்கிட்டாரு கைது பயந்து. ஆதவ அர்ஜுனாக்கு தமிழ்லயே ஒழுங்கா ஊடகத்துல பேச வரல, அப்ப அதுவும் எழுதி தராது. அப்ப யாருமே உங்களுக்கு எழுதி தரதுக்கு ஆள் இல்லாம, இல்ல இந்த சுற்றறிக்கை கூட அனுப்பணுங்கிற ஒரு அறிவு இல்லாம ஒளிஞ்சு உட்கார்ந்துகிட்டு இப்ப வந்து என்ன பசப்புறீங்க, 16ஆம் நாள் காரியம் நடக்கிற வரைக்கும் துக்கம் கொண்டாடினீங்களாக்கும். உங்க துக்கத்தோட இது உங்க தலைவரோட காணொலியிலேயே தெரிஞ்சுது. என்ன துக்கம் தெரியுமா, ஒரு தார்மீக மன்னிப்பு கேட்காத ஒரு ஆளு எப்படி துக்கத்தை கொண்டாட முடியும்? துக்கம் மேலோங்கி இருந்துன்னா வருகின்ற முதல் வார்த்தை மன்னிப்பு தான். இது என்னால நடந்துச்சோன்னு எனக்கு ஒரு குற்ற உணர்வா இருக்கு, இதை நான் ரொம்ப குற்ற உணர்வா ஃபீல் பண்றேன், என்னுடைய நேர தாமதம் வந்து இவ்வளவு இடர்பாடுகளை கொடுக்கும்னு நான் நினைக்கல, என்னுடைய அனுபவமின்மைதான் இதுக்கு காரணமா போச்சோன்னு நான் வருந்துறேன், மன்னிப்பு கோர்றேன்ட்டு ஒரு வார்த்தை அவர் கேட்டிருந்தாருன்னா அவர் உண்மையிலே துக்கத்தை உணர்ந்திருக்காரு, துக்கத்துல இருக்காருன்னு அர்த்தம். அப்பவும் சிஎம் சாருக்கு பஞ்சு டயலாக் கூடுற மூட்ல இருந்தாருன்னா இதெல்லாம் நீங்க என்ன அரெஸ்ட் பண்ணுங்க, நான் தான் காரணம் நினைக்கிறீங்கன்னா எனக்கு தண்டனை கொடுங்கன்னு நீங்க வந்து நின்றுருந்தீங்கன்னா நீங்க தானே தலைவன். அதை விட்டுட்டு பொந்துக்குள்ள போய் உண்டு பனையூர் பொந்துக்குள்ளையும் பட்னப்பாக்கம் பொந்துக்குள்ளையும் மாறி மாறி போய் ஒளிஞ்சுக்கிட்டு 16 நாள் காரியம் முடிச்சிட்டு வெளியில வரீங்களா? ஒரு சின்ன பூஜை போட்டிருப்பீங்களா? பூஜை எல்லாம் விடுங்க, ஒரு சின்னதா அஞ்சலி செலுத்திருப்பீங்களா? அந்த 15 பேரோட போட்டோ வலைவெளியில இறஞ்சி கிடக்குது. நீங்க வெளியில தான் வர்றதுக்கு பயம், கைது பண்ணிடுவாங்களோங்கிற பயம், சிங்கத்துக்கு வந்த பயத்தை பாருங்க, அசிங்கம். நீங்க எல்லாம் நீங்க இப்படி பயந்து
சனிக்கிழமை தோறும் வேட்டையாட போறேன்ட்டு வேட்டை ஆடினதுல 41 உயிர்களை வேட்டையாடினதான் மிச்சம். இப்படி பண்ணிக்கிட்டு போய் பொந்துக்குள்ள ஒளிஞ்சு இருந்துகிட்டு இவ்வளவு வீராவேசம் வேற. இதுல வந்து 16ஆம் நாள் காரியம் ஆகுற வரைக்கும் நாங்க துக்கத்துல அடைஞ்சு கிடந்தோன்னு வேற, பொய் புழுகல் வேற. நீதிமன்றத்துல சிபிஐ வந்துரும், இனி இந்த கேஸ் வருஷக்கணக்கா நீளும், இதுக்கு ஒரு நாள் தீர்வு கிடைக்க போறது இல்ல, நம்ம மேல குற்றம்னாலும் பாஜக காப்பாத்திரும். இல்ல அப்படியே ஆனாலும் இந்த சிபிஐ வந்து ஒன்னும் இப்ப ஒரு அடுத்த 6 மாசத்துலயே விசாரணையை முடிச்சு அடுத்த வருஷமே வந்து தண்டனை வாங்கி தந்துட போறது இல்ல. சிபிஐ கேஸோட லட்சணங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சதுனால இப்ப வந்து கூட்டம் அப்படி பொந்துல இருந்து மெதுவா வெளியில வந்து பாக்குறீங்க. அதுதானே தவிர மற்றபடி 16 நாள் ஆசரிக்கிற இதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்ப யாரும் அதை சொல்லி கொடுத்து அதை சொல்ல உடனே இந்த தற்கொலையை வந்து இங்க சொல்லிட்டு இருக்குது. ஒரு சின்ன என்ன சொல்றது, நினைவஞ்சலி கூட, சின்ன ஒரு பரிதாப அஞ்சலி கூட செலுத்தாத நீங்க இதெல்லாம் பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. தயவு செய்து மனசாட்சிப்படி பேசுங்க. இல்லைன்னா நான் சொல்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளே உங்களை அழிக்கும். உங்களை அழிக்கிறதுக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், நாம் தமிழர் கட்சி எல்லாம் வேண்டவே வேண்டாங்க. அவ்வளவு ஒருத்தெல்லாம் நீங்க கிடையாது. நீங்களே உங்களை அழிச்சுக்குவீங்க. நாங்களும் அதை தான் எதிர்பார்க்கிறோம். அடுத்தது இந்த காணொலியில ஒரு சிறப்பம்சம், நீங்க மோதினது நம்ம எழுச்சி நாயகன் இடும்பாவனம் கார்த்திகிட்ட. அவரு வச்சாரு பாருங்க கேள்வி, இதே மாதிரி நிறைய கேள்வி கேட்டாரு. நீங்க அதை செஞ்சீங்களா, இதை செஞ்சீங்களா, எதுக்கு வந்து ஓடி ஒளிஞ்சீங்க, எதுக்கு வந்து இப்படி எல்லாம் காணொலி போட்டு பஞ்சு டயலாக் விட்டீங்க, இது எப்படி நீங்க துக்கம் அனுசரிக்கிற மாதிரி வரும், நீங்க தாமதமா வந்ததுனாலதான் இப்படின்னு புட்டு வைக்கவும், குறைக்காதீங்க அப்படின்னு சொல்றீங்க. குறைக்கிறதுக்கு அவர் நாய் இல்லடா, புலி. உருமுறை புலி கூட்டத்துல இருந்து வந்த இளம் புலி. நாய் கூட்டம் கிடையாது, நாதாரி கூட்டம் கிடையாது. உங்க கூட்டம் தான் குறைக்கும். உங்க கூட்டம் தான் நரி கூட்டம் தான் ஊழலிடும். உங்க கூட்டம் சிங்கம் தான் வந்து வேட்டையாடுறதுலயே இருக்கும். எவன் செத்தாலும் பரவாயில்லன்னு அவனுக்கு மேல ஏறி கூரையை பிச்சுக்கிட்டு போகும். அடுத்தவன் வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு போற கட்சி கூட்டமாடா நீங்க எல்லாம் பேசுறீங்க. அடுத்த வீட்டுல உள்ள ஆஸ்பெட்டாஸ் ஷீட்டை உடைச்சுக்கிட்டு அவங்க கம்பெடுத்து தள்ள அதை கூட மதிக்காம அவங்க வீடுகள்ல ஏறி அவங்க ஓடுகளை உடைச்சி அவங்க மரக்கிளைகள்ல உடைச்சு அதுல இருந்து விழுந்து சின்ன பிள்ளை கூட இறந்து போச்சேடா. ஒரு அடுத்தவன் சொத்து இதை கூட நம்ம சேதப்படுத்த கூடாதுன்னு தெரியாத தற்குறி கூட்டம், நரி கூட்டம், தருதலை கூட்டம் நீங்க எல்லாம் எங்களை பார்த்து குறைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. நம்ம விழுந்தா நம்ம இந்த கூட்டத்துல இந்த தப்புகள் எல்லாம் பண்ணுனா உயிர் பலி ஆயிருமே, செத்து போயிருவாங்களே, அடுத்தவங்க சாவுக்கு நாம காரணமா இருக்க கூடாதுன்னு அறிவு கூட இல்லாம ஒருத்த மேல ஒருத்த ஏறி கூரைக்கு மேல பிச்சுக்கிட்டு போறீங்களாடா. அப்ப வீட்டு சொத்தாது இல்ல உங்க விஜய் நடிச்சு சம்பாதிச்சு கொடுத்து இனாமா கொடுத்த வீடாது. உங்களுக்கு விஜய பாக்கணும்னா, உங்களுக்கு அந்த நடிகனை பாக்கணும்னா அந்த ஆளு வீட்டு கேட்டை உடைச்சுக்கிட்டு போங்க. உங்களுக்கு விஜய் நேர்ல பாக்கணும், பார்த்தாதான் ஜென்ம சாபல்யம் அடையும், நாங்க பெற்ற பயனை அடைவோம் அப்படின்னா அவர் கேட்டை உடைச்சிட்டு, அவர் வீட்டை உடைச்சிட்டு, அவர் கூரையை உடைச்சிக்கிட்டு, பனையூர் வீட்டை உடைங்க, பட்னாபாக்கம் வீட்டை போய் உடைச்சிக்கிட்டு அவரை போய் பாருங்க. அடுத்தவங்க வீட்டை போய் உடைச்சுக்கிட்டு போய் பார்த்துட்டு அடுத்தவங்க உயிரை அடுத்த வீட்டு பிள்ளைகளை கூட கொண்டுகிட்டு கூசாம பேசிட்டு இருக்கீங்க. இப்பவும் சொல்றோம், குறைக்கிறதுக்கு தாவேக்கா மாதிரி நாங்க நாய் கூட்டமோ பேய் கூட்டமோ நரி கூட்டமோ கிடையாது. உருமுறை புலி கூட்டம், மனசுல வச்சுக்கோங்க.